எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். இன்னைக்கு வந்து குருநானக் ஜெயந்தின்றதுனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஹாலிடே. ஈவினிங் கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஈவினிங் செஷன் மட்டும் ஓப்பனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்துடலாம். இந்த மார்க்கெட் ஃபால் முக்கியமாக யூஎஸ் சைனாவுடைய பேச்சுவார்த்தை வந்து ஒரு தோல்வியில் முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ஒரு எப்படி வந்து புட்டின் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் பேச்சுவார்த்தையில் ஒன்றும் பெரிய அளவுக்கு ப்ராக்ரஸிவ் எதுவும் நடக்கலை. அதே போல் தான் இப்போ ரீசண்டாக யூஎஸ் சைனாவுடைய பேச்சுவார்த்தை, ரெண்டு தலைவர்களுடைய பேச்சுவார்த்தையிலையும் ஒரு ப்ராக்ரஸிவாக எதுவும் இல்லை. ரெண்டு பேருமே வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் அந்த மாதிரி தான் வந்து ஒரு 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 டாமினன்ட் கேரக்டரில் தான் பேசியிருந்தாங்க. ஸோ ஒரு ப்ராக்ரஸிவாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாதனால ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதுக்கு அடுத்து குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஒன்றும் ப்ராக்ரஸிவாக இல்லை அப்படின்றதுனால இன்னும் ஃபர்தராக வந்து குறைச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியா யூஎஸ் ட்ரேடு டீல் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ப்ளஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் என்னன்னாக்கா, இந்திய பங்குச்சந்தை, இந்திய பொருளாதாரம் வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு மோகன் ஸ்டான்லிங்கிற ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு, இந்திய பங்குச்சந்தையை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு இந்த கேப் அப் வந்து வரலாம். டெக்னிக்கலாக எந்தெந்த செக்டாரில் பாசிட்டிவாக இருக்க போகுது, எந்தெந்த செக்டார் திரும்பும், எந்தெந்த செக்டார் இன்னுமே செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. நிஃப்டி நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். கரெக்டாக அதன்படியே ஒவ்வொரு நாளும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தோம், இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷராக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஓகே, இப்போது இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வித்தின் இந்த ட்ரெண்ட் படி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃபால் அண்ட் அகைன் ரைஸ். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் நியர்பைல வரும்போது செல் பண்ணிடுறாங்க. அகைன் ஃபால், கரெக்டாக இந்த ட்ரெண்ட் கிட்ட போகும்போது செல் பண்ணிடுறாங்க, திருப்பியும் ஃபால் ஆகுது. ஸோ மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனால் கூட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, 25,700ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 25,700க்கு மேலே தான் மார்க்கெட் ரிவர்சலையே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ரிவர்சல் டெம்பரவரியாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் கேப் அப்பே ஓப்பன் ஆனால் கூட அப் டு 25,700 710 வரைக்குமே இது வந்து இந்த ட்ரெண்டு செல்லர்ஸுடைய மார்க்கெட், செல்லர்ஸுடைய ஹேண்டில் தான் இருக்கும், டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நாளைக்கு இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல் டே கேண்டில் எடுத்து பாருங்கள். நம்ம அப்சைடு மட்டும் கவனிக்க வேண்டாம், டே கேண்டில் எடுத்து பாருங்கள். கிளியராக ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் பேரிஷ் கேண்டில் ஃபார்மேஷனில் நடந்திருக்கு. அப்போ இந்த லோவை உடைச்சது அப்படின்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னுமே கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இன் பிட்வீனில் இது வந்து ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டு. அப் டு 25,700 வரைக்குமே இந்த டவுன் ட்ரெண்டு தான். இதில் இந்த எஸ்டர்டேவுடைய லோ உடைச்சது 25,597, இந்த லோ வந்து உடைக்கும் போது இன்னுமே இந்த செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக டவுன் சைடு வந்து கண்டினியூ ஆகும். பிகாஸ் சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இப்போ ரைஸ் ஆயிருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ட்ரெண்டு படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக பாருங்கள் இந்த இடத்துல, அப்போ 25,450ங்கிறது தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஏன்னா ஸோ இதுலேருந்து கிளியராக மார்க்கெட் வந்து இந்த லோவை உடைக்கும் போது 25,597 உடைக்கும் போது 25,450 வரைக்குமே இந்த ஃபால் வந்து ஃபர்தராக இன்னும் கண்டினியூ ஆகலாம். மார்க்கெட் கிளியர் அப் ட்ரெண்ட் அப்படின்னா 25,700க்கு மேலே இந்த டவுன் சைடு ட்ரெண்டை உடைக்கும் போது தான் மார்க்கெட் ரிவர்சல் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செக்டார் வைஸாக எந்தெந்த செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்தெந்த செக்டார் வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது நேத்திக்கு மார்க்கெட் ஃபால் ஆனதில் நிஃப்டி மெட்டல்ஸ் தான் அதிகமாக ஃபால் ஆகிருக்கு. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸில் செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு செக்டார் வைஸ்ன்னு ஃபால் ஆனதில்
நிஃப்டி மெட்டல்ஸ் தான். லாஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருந்த மெட்டல் செக்டாரு இந்த வாரம் வந்து அப்படியே ரிவர்சல் ஆயிருக்கு. நீங்கள் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்டார் வைஸ் சார்ட்லன்னா மெட்டல் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து கடந்த ஒரு 3 மந்த்தாகவே கண்டினியூஸாக ரைஸ் ஆகிருந்தது. நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது வந்து ரிவர்சல் ஆகிடும் இந்த இடத்துல. நீங்கள் வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் பிலோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் வீக் வீடியோவில். இந்த வாரத்து வீடியோ இதுக்கு அடுத்து மெட்டல் செக்டார் தான் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா மெட்டல் செக்டார் டாப் டு டாப் வந்து போட்டு பாருங்க, கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குல்ல. இப்போ இதுக்கும் கனெக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து பாருங்க பிலோவில் வந்து க்ளோஸாக இருக்கா. ஸோ மெட்டல் செக்டாரும் இந்த வாரம் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மெட்டல் செக்டார்லையும் ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ்ட் டே வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல் செக்டார் தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். பட் இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து அகெயின் திருப்பியும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு டெம்பரவரியான ப்ராஃபிட் புக்கிங்க்கு அப்புறம் திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஸ்டாக்ஸில் நல்ல லோவஸ்ட் லெவலில் வரும்போது, சீப்பஸ்ட் லெவலில் வரும்போது அக்யூமுலேட் பண்ணுங்க. ப்ராக்ரஸிவ்ல இருக்குது, பாசிட்டிவ்ல இருக்குன்னா ஸ்டில் நவ் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான். ஓகே, லோவஸ்ட் லெவலில் ஃபால் ஆகிருக்குது. எல்லா செக்டார் ஃபால் ஆனால் கூட லோவஸ்ட் லெவலில் ஃபால் ஆகிருக்குது நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான். அப்போ டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இதெல்லாம் ஒரு சப்போர்ட் லெவலில் வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். இந்த ஒரு பேசிக்கான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து போட்டு பாருங்கள். மார்க்கெட் வந்து இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ்க்கு மேலே இந்த ரீஜனுக்குள்ளே தான் லைக் வந்து ஒரு சேனல் மாதிரி ட்ரேட் ஆகிருந்தது. இதை கூட நான் ஸ்டூடெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த சேனல் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்து திரும்புது பாருங்கள். அப்போ டெஃபினட்டாக இந்த லோவெல்லாம் கட் பண்ணும்போது இன்னுமே இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே தான் ஃபால் ஆகும். 5275ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 5300 அண்ட் 5275ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் அவுட் நடந்ததுனால, இந்த சேனல் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் நடந்ததுனால அப் டு இந்த ரீடெஸ்டிங் வரைக்கும், அதாவது 5420 வரைக்குமே இன்கேஸ் மேலே பவுன்ஸ் ஆனால் கூட 5420 வரைக்குமே அண்டர் தி டவுன் ட்ரெண்டு செல்லிங் ப்ரெஷரில் தான். ஏன்னா இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும்போது திரும்பியும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட்டுங்கிறது 5300 5275 இருக்கும். ஃபைன். ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்பே ஆனால் கூட 25,700 வரைக்குமே அண்டர் தி சைட்வைஸ் டவுன் ட்ரெண்டு தான். ஓகே, நம்ம சேனலில் வந்து டெலிகிராம் சேனலில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம டிப்ஸோ சர்வீஸ் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் பண்ணுறது கிடையாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.